ஹாய் சிஸ்டர், அஸ்லாம் வலைக்கும். ஃபெபினா டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசியில் எம்போஸ் லோட் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே த்ரெட் எடுத்துக்கோங்க. எம்போசிங்க்கு வந்து நம்ம வந்து ஜர்தோசியவே கொடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஜர்தோசியவே லைனாக கொடுத்துக்கிறேன் உள்ளே. இது ஆல்ரெடி நீங்கள் எம்போஸ் லோட் ஸ்டிச்சில் வந்து த்ரெட்டு வச்சு நீங்கள் எம்போஸ் பண்ணியிருப்பீங்க, த்ரெட்டை ஃபில் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணுறோம், அவ்வளவே தான், ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஜர்தோசியால் அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. எம்போசிங்காக நம்ம ஜர்தோசியவே கொடுக்குறோம், ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் எங்கேயும் த்ரெட் எடுக்கிறேன் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கிராஸாகவே தான் போட போகிறோம், ஓகேங்களா. கிராஸாக நீங்கள் வந்து கரெக்டாக ஜர்தோசியை லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு லாங்கு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஜர்தோசியை நீங்கள் லோட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கிராஸாகவே போட்டு இந்த எம்போஸ் லோட் ஸ்டிச்சை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும், ஓகேங்களா. நான் எப்படி போடுறோமோ அதே மாதிரி பார்த்து போடுங்க, ஓகேங்களா. இதில் வந்து ஜர்தோசியை வந்து நீங்கள் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அது அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் ஈக்குவலாக கட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் இது வந்து இந்த மாதிரி நான் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே நீங்கள் எம்போஸ்டு கொடுத்துட்டு அந்த பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து பாக்ஸுக்குள்ளேயே நீங்கள் இந்த ஜர்தோசியை ஃபில் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் போடாமல் கரெக்டாக நான் வந்து எம்போஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை சுற்றி நீங்கள் வந்து ஜரியில் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம், இல்லைனா பீட்ஸில் கூட நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம், இல்லை ஜர்தோசிலே கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ரொம்ப அழகாகவே தான் இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. நான் உங்களுக்கு பொறுமையாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், கரெக்டாக பார்த்து பொறுமையாக போடுங்க. ஜர்தோசியில் எல்லா ஸ்டிச்சுமே ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு தான். ஸோ அதனால் எல்லா ஸ்டிச்சுக்குமே நீங்கள் இமேஜ் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜர்தோசி வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும், ஓகேங்களா. நீங்கள் இதில் எந்த ஜர்தோசியில் வேணாலும் நீங்கள் போட்டு எம்போஸ் போட்டுக்கலாம், ஓகேங்களா. நான் வந்து கிளிட்டர் ஜர்தோசியில் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் தின் ஜர்தோசி, கோரா ஜர்தோசி எதில் வேணாலும் நீங்கள் எம்போஸ் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். எதில் நீங்கள் போட்டாலும் எந்த ஜர்தோசியில் போட்டாலும் ஈக்குவலாக அந்த இடத்துக்கு தகுந்தா போல் நம்ம வந்து ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும் போது அந்த ஸ்டிச் ரொம்பவே அழகாக இருக்கும், ஓகேங்களா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஜர்தோசியை ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அன்ஈவனாக இருக்கும், ஓகேங்களா. சேம் மெத்தடு தான். நம்ம வந்து உள்ளே வந்து எம்போசிங் த்ரெட்டுக்கு பதிலாக ஜர்தோசியை கொடுத்து நம்ம வந்து எம்போஸ் லோட் ஸ்டிச்சை ஜர்தோசி லோட் ஸ்டிச் மாதிரி போடுறோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் ஒரு லாங் செயின்னு ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜர்தோசியை லோட் பண்ணணும், ஓகேங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போட்டு வாங்க.
கொஞ்சம் பொறுமையாக போட்டு வாங்க. ஜர்தோசியை வந்து இழுக்காமல் கொஞ்சம் ப்ராப்பராக போடுங்க. ஏன்னா வந்து ஊசியில் பட்டு அந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக போட்டு வாங்க. நான் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பாக்ஸ் போடாமல் வரல அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் போட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எம்போஸிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஜர்தோசியை கிராஸாகவே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணலை. நம்ம கொடுத்த ஜர்தோசி ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கவர் பண்ணி இந்த எம்போஸ் ஸ்டிச்சை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் சுற்றி ஜரியில் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம், இல்லை பீட்ஸில் கொடுக்கலாம், இல்லைன்னா ஜர்தோசியில் கூட கொடுக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்களும் இதில் வேணால் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்து இந்த எம்போஸ்டு ஜர்தோசி ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், உள்ளே இருக்கிற ஜர்தோசியை ஃபுல்லாக நான் கவர் பண்ணி ஃபுல்லாக எம்போஸிங்காக நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் போட்டதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.